தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாளிலே விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்படும் கிறிஸ்தவம், விஞ்ஞானத்தினாலும் சரித்திரத்தினாலும் சான்றுகளை நிரூபித்து நம்முடைய நம்பிக்கையை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த மாபெரும் நம்பிக்கைக்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையை பெற்ற ஜனத்தை காட்டிலும் பாக்கியத்தையும் சீரையும் பெற்ற வேறு ஜனம் எதுவாயிருக்க முடியும் உலகத்தில்? கிறிஸ்தவம் உண்மையா என்ற தலைப்பிலே செய்தியை முழங்கக்கூடிய நம்பிக்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தபடியினால் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்தவம் உண்மையா என்பதற்கு கேள்வியை நாமே எழுப்பி பதில் கொடுக்க கர்த்தர் கொடுத்த மாபெரும் நம்பிக்கைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்படும் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் இன்றைய செய்தியை உங்களுக்கு நான் அளிக்கப் போகிறேன். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதற்கு முதல் சான்றாய் நான் அளிக்க விரும்புவது என்னவென்றால், கவனமாய் கேளுங்கள், கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளுடைய மார்க்கம் என்பதே ஆகும். கவனியுங்கள், உலகத்தின் விஞ்ஞானிகளில் பெரும்பான்மையானோர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டவர்களே. இவர்களில் பலரும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவே தேவன் என்று கண்டுகொண்டதினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். கவனியுங்கள், உலகத்தின் பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று அறிவித்த இயேசு கிறிஸ்துவின் ஒளிப்பட்ட தேசங்களிலிருந்துதான் எழும்பியிருக்கிறார்கள். உலகத்தின் பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஒளிப்பட்ட தேசத்திலிருந்துதான் எழும்பியிருக்கிறார்கள். அப்படியே மற்ற தேசங்களில் விஞ்ஞானிகள் எழும்பியிருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஒளிப்பட்ட தேசத்தில் போய் தங்கள் ஒளியை ஏற்றிக் கொண்டு வந்தவர்கள் தான் இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நானே உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளுடைய மார்க்கம். விஞ்ஞானிகள் எதையும் உணர்ந்து அறிந்து சரியாயிருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய மூளையினால் ஏற்றுக்கொள்ள முடியாததை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த விஞ்ஞானிகளுடைய மார்க்கம், விஞ்ஞானிகளுடைய ஆண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கான சான்றுகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகளின் பட்டியலை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். உலகத்தின் விஞ்ஞானிகளில் பெரும்பான்மையானோர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள். பட்டியலை தருகிறேன், கேளுங்கள். அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் எனப்படும் உஷ்ணத்தை அளக்கும் அலகையும் டிரான்ஸ் அட்லாண்டிக் கேபிளை கண்டுபிடித்தவருமான லார்ட் கெல்வின், கணக்கு போடும் இயந்திரத்தை கண்டுபிடித்த சார்ல்ஸ் பாபேஜ், ஹைட்ரோஸ்டாட்டிக் முறையை கண்டுபிடித்த பிளேஸ் பாஸ்கல், பாஸ்டரைசேஷன் முறையை கண்டுபிடித்த லூயி பாஸ்டர், குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்தை கண்டுபிடித்த ஜேம்ஸ் சிம்சன், உயிரினங்களின் பிரிவை வகுத்த கரோலயஸ் லின்னேயஸ், இரட்டை நட்சத்திரங்களை கண்டுபிடித்த வில்லியம் ஹெர்ஷல், மின்சார ஜெனரேட்டரை கண்டுபிடித்த மைக்கேல் ஃபாரடே, கால்வனோமீட்டரை கண்டுபிடித்த ஜோசப் ஹென்றி, எஃபிமெரிஸ் டேபிளை கண்டுபிடித்த ஜோஹான் கெப்லர், குளோபல் ஸ்டார் கேட்டலாகை கண்டுபிடித்த ஜான் ஹெர்ஷல், இனர்ட் கேஸஸை கண்டுபிடித்த வில்லியம் ராம்சே, கலைடாஸ்கோப்பை கண்டுபிடித்த டேவிட் ப்ரூஸ்டர், சுரங்கங்களில் பயன்படுத்தப்படும் விளக்கை கண்டுபிடித்த ஹம்ப்ரி டேவி, சயின்டிபிக் மெத்தட் என்று அழைக்கப்படும் விஞ்ஞான முறையை கண்டுபிடித்த பிரான்சிஸ் பேக்கன், தந்தி முறையை கண்டுபிடித்த FB மோர்ஸ், வானொலி பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிற உங்கள் வீட்டில் உள்ள வானொலி பெட்டியில் பயன்படுத்தப்படுகிற வால்வுகளை கண்டுபிடித்த ஆம்ப்ரோஸ் ஃபிளமிங், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன், ஆன்டிசெப்டிக் சர்ஜரி என்ற முறைக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜோசப் லிஸ்டர், கேஸ் டைனமிக் முறையை வகுத்த நவீன விஞ்ஞானத்தின் தந்தை ராபர்ட் பாயில், டைமென்ஷனல் அனாலிசிஸ் முறையை கண்டுபிடித்த ராபர்ட் ராலே, எலக்ட்ரோ டைனமிக்ஸை கண்டுபிடித்த ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல், பூச்சிகளை குறித்த விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஹென்றி ஃபேபர், ஜெனடிக்ஸ் முறையை கண்டுபிடித்த கிரகர் மெண்டல், கிளேசியல் ஜியாலஜியை கண்டுபிடித்த லூயி அகாசிஸ், ஹைட்ராலிக்ஸ் முறையை கண்டுபிடித்த லியோனோ டார்வின்சி, ஹைட்ரோகிராஃபி முறையை கண்டுபிடித்த மேத்யூ மௌரி, நேச்சுரல் ஹிஸ்டரி முறையை வகுத்த ஜான் ரே, நான் யூக்ளிடியன் ஜியோமெட்ரியை கண்டுபிடித்த பெர்ன்ஹார்ட் ரேமண்ட், பாலியாண்டாலஜி முறையை வைத்த ஜான் வுட்வர்ட், டெக்னாலஜி முறையை வகுத்த ரூடால்ஃப் விர்ச்சோ, ரிவர்சிபிள் தெர்மோடைனமிக்ஸ் முறையை வகுத்த ஜூல்ஸ், கலோரிமீட்டரை கண்டுபிடித்த ஜேம்ஸ் ஜூல், ஸ்ட்ராட்டிகிராஃபி முறையை கண்டுபிடித்த நிக்கோலஸ் டெனோ, கம்பேரிட்டிவ் அனாட்டமி முறையை கண்டுபிடித்த ஜார்ஜ் குவியர். இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கிறீர்களா? இவர்களுடைய பெயரையும் நான் இதற்கு கொடுத்த குறிப்புகளை வைத்து இவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளுடைய மார்க்கமாகும். கிறிஸ்தவ விசுவாச விஞ்ஞானிகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். விஞ்ஞான உலகம் போற்றும் விஞ்ஞானிகளுள் தலை சிறந்தவர் சர் ஐசக் நியூட்டன் ஆவார். பல விஞ்ஞான விதிகளை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் கிறிஸ்தவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்.
விஞ்ஞான விதிகளை பலவற்றை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி இவ்வளவு விஞ்ஞான விதிகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டபோது அவர் பின்வருமாறு கூறினார். அவர் சொன்னார், நான் தெய்வ நம்பிக்கையுடையவர். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவர் ஒருவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்திருப்பார் என்றால் அவர் சில விதிகளின்படி இவ்வுலகத்தை உருவாக்கி இருப்பார் என்று இவ்விதிகளுக்காக தேடி நான் ஆராய்ச்சி செய்தேன். ஆகையால் அவற்றை கண்டுபிடித்தேன். சர் ஐசக் நியூட்டன் சொன்னாராம், தேவன் பேரில் உள்ளான என் நம்பிக்கையே நான் விஞ்ஞான விதிகளை கண்டுபிடிப்பதற்கு காரணமாயிருந்தது. சர் ஐசக் நியூட்டன் விஞ்ஞான விதிகளை கண்டுபிடித்ததற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பேரில் இருந்த நம்பிக்கை. விஞ்ஞான விதிகளை அவர் கண்டுபிடித்ததற்கு காரணம் தேவன் பேரில் இருந்த நம்பிக்கை சர் ஐசக் நியூட்டனை விஞ்ஞான விதிகளை கண்டுபிடிக்க வைத்தது. ஆனால் ஒரு சிலருக்கோ விஞ்ஞான விதிகளின் மேல் நம்பிக்கை வந்தவுடனே ஆண்டவர் மேல் நம்பிக்கை போய்விடுவது பரிதாபம். இந்த சர் ஐசக் நியூட்டன் பல விஞ்ஞான விதிகளை கண்டுபிடித்தார். இவருடைய கண்டுபிடிப்புகளை தான் பலரும் அறிந்திருக்கின்றனர். ஆனால் விஞ்ஞானத்தை விட இறையியலில் தான் விஞ்ஞானத்தின் பாதபடியில் அவர் உட்கார்ந்திருந்த நேரத்தை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் உட்கார்ந்திருந்த நேரம் தான் அதிகம். எப்படி சொல்கிறீர்கள் என்கிறீர்களா? விஞ்ஞானத்தை குறித்து சர் ஐசக் நியூட்டன் எழுதின வார்த்தைகள் 10 லட்சம். ஆனால் கர்த்தர் வேதாகமத்தை, தேவனுடைய வேதாகமத்தை குறித்து சர் ஐசக் நியூட்டன் ஆராய்ச்சி செய்து எழுதின வார்த்தைகள் எத்தனை என்றால், விஞ்ஞானத்தை குறித்து சர் ஐசக் நியூட்டன் 10 லட்சம் வார்த்தைகளை எழுதினார். தேவன் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை குறித்து தலை சிறந்த விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டன் எழுதின வார்த்தைகள் 14 லட்சம். காரணம், விஞ்ஞானிகளுடைய மார்க்கம் கிறிஸ்தவம். சர் ஐசக் நியூட்டன் இவ்வாறு தெரிவித்தார், அரசியல்வாதிகளும் உலக தலைவர்களும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமோ தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களின் சுவிசேஷத்தை உலகின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. நாங்கள் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் போர்வையிலே சொல்லவில்லை. தலை சிறந்த விஞ்ஞானி சொல்லுகிறார், அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமோ தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களின் சுவிசேஷத்தை உலகத்தின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. வானவெளி களத்திலே சென்று சந்திரனில் நடந்தவர்கள் உலகத்தில் 12 பேரே ஆவர். அவர்களில் ஒருவர் ஜிம் இர்வின். வானவெளியிலே சென்று சந்திரனிலே சந்திர ஊர்தியை ஓட்டியவர் இந்த ஜிம் இர்வின். இவர் சொல்லுகிறார், மனிதன் சந்திரனில் நடந்தான் என்பதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்தார் என்பதே உன்னதமானது. தலை சிறந்த விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானவெளி வீரர்கள் இரட்சகராக கண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விஞ்ஞானத்தின் தந்தை ராபர்ட் பாயில் இவ்வாறு சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமும் தத்துவ ரீதியானது, அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது. பூச்சிகளை குறித்து விஞ்ஞான பிரிவின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஹென்றி ஃபேபர் தெரிவிக்கிறார், தேவன் இல்லாமல் நான் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் எல்லாமே இருள். இன்றைக்கு அநேகருக்கு உலகம் இருண்டு கொண்டிருப்பதற்கு காரணம் இயேசு இல்லாததினால். அவரே நானே உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னார். இந்த ஹென்றி ஃபேபர் சொன்னார், கடவுள் நம்பிக்கையை, இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள என்னுடைய நம்பிக்கையை என்னை விட்டு எடுப்பதை விட என் தோலை என்னை விட்டு உரித்து விடலாம். ஒரு விஞ்ஞானியினுடைய கூற்றை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜேம்ஸ் சிம்சன் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஜேம்ஸ் சிம்சன் அவர்களே, உங்களுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு எது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று சொல்லி ஜேம்ஸ் சிம்சன் சொன்னார், என்னுடைய கண்டுபிடிப்புகளிலே எதை நான் மிகவும் பெரியதாக கருதுகிறேன் என்றால், நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர் என்பதே என்னுடைய கண்டுபிடிப்புகளில் உயர்ந்ததாய் நான் கருதுகிறேன் என்று தெரிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஞ்ஞானிகள் போற்றுகின்றவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கலிலேயோ தெரிவித்தார், பைபிளும் இயற்கையும் கடவுளின் சொல்லால் உருவானவை. பைபிள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எழுதப்பட்டது. நம்முடைய நாட்களில் வானளாக வளர்ந்திருப்பது வானவெளி ஆராய்ச்சி. இந்த வானவெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் வேர்னர் வான் பிரான் என்ற விஞ்ஞானி ஆவார். இவர் கூறுகிறார், மனிதர்கள் வானவெளி களத்தில் பறப்பது ஒரு சாதனை. ஆனால் இந்த வானவெளி ஆராய்ச்சி மனித சமுதாயமானது அளவிட முடியாத வானவெளியை காண்பதற்கு ஒரு சிறிய கதவாக திறந்துள்ளது. இந்த சிறிய கதவின் வழியாக வானவெளியின் அளவிட முடியாத ரகசியங்களை நாம் பார்க்கும் போது இவற்றையெல்லாம் படைத்த சிருஷ்டி கர்த்தாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுகிறது என்று சொல்லி வானவெளி ஆராய்ச்சிக்கே வித்திட்ட வேர்னர் வான் பிரான் தெரிவிக்கிறார். பௌதிக விஞ்ஞானியான பிளைஸ் பாஸ்கல் கூறுகிற
வேஜர் பாஸ்கல் என்ற ஒரு கருத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். கவனமாக கேட்டால் தான் நீங்கள் சிந்திக்க முடியும். ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி கூறுகிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் ஒருவன் எதையும் இழக்கப் போவதில்லை. கிறிஸ்துவை விசுவாசித்த ஒருவன் இறந்து போவானால் கிறிஸ்து என்ற தெய்வம் இல்லை என்றாலும் அவன் ஒன்றையும் இழக்கப் போவதில்லையே. அவனுடைய வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கையற்ற அவனது நண்பர்களை காட்டிலும் அவன் சந்தோஷமாகவே இருந்திருப்பான். ஒருவேளை கிறிஸ்து நரகம் என்பவை உண்மையாய் இருக்கும் என்றால் அவன் பரலோகத்துக்கு செல்வான். அவனது தெய்வ நம்பிக்கையற்ற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவனது நண்பர்கள் நரகத்திற்கல்லவோ செல்லுவார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று செய்தி கொடுக்க நான் சொல்லவில்லை. பிளைஸ் பாஸ்கல், வேஜர் ஆஃப் பாஸ்கல் என்ற கருத்திலே தெரிவிக்கிறார். லார்ட் கெல்வின் பௌதிக விஞ்ஞானி தெரிவிக்கிறார், நீங்கள் நன்றாய் சிந்திப்பீர்கள் என்றால் விஞ்ஞானம் உங்களை கடவுள் உண்டென்று நம்ப வைக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை தெரியாதவர்கள் ஒரு சிலரே இருக்க முடியும். அவர் தெரிவிக்கிறார், எந்த மனிதனும் இயேசு என்ற ஒருவர் வாழ்ந்தார் என்பதை மறுக்க முடியாது. சுவிசேஷங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உணராமல் யாராலும் இருக்க முடியாது. அவருடைய ஆள் தத்துவம் சுவிசேஷத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் துடிக்கிறது. நான் ஒரு யூதன், ஆனால் ஒளிவிட்டு துறங்கும் அவருடைய உருவத்தினால் நான் வியப்படைந்து நிற்கிறேன் என்று இந்த விஞ்ஞானி தெரிவித்ததற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதற்கே காரணமாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்ட இயேசு கிறிஸ்து, சர் ஐசக் நியூட்டன் கண்ட இயேசு கிறிஸ்து, லார்ட் கெல்வின் புதுவாழ்வை கண்டுகொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை ஜேம்ஸ் சிம்சன் புதுவாழ்வை கண்டுகொண்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதற்காக கடந்து வருகிறார். சாமுவேல் FB மோர்ஸ் தான் இன்றைக்கு தந்தை முறையை கண்டுபிடித்தவர். இவர் தான் மரிப்பதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் என் பயண பாதையின் முடிவை நெருங்க நெருங்க பரிசுத்த வேதாகமம் தேவனால் உண்டானது என்பதை இன்னும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுகிறேன். விழுந்து போன மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து வைத்துள்ள மகிமையான பரிகாரத்தை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளுகிறேன். என் எதிர்காலம் நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் ஒளிபெறுகிறது என்று சொல்லி FB மோர்ஸ் தெரிவித்தார். ஏன் FB மோர்ஸ் என்ற விஞ்ஞானியின் எதிர்காலம் நம்பிக்கையாலும் மகிமையினாலும் சந்தோஷத்தினால் ஒளிபெறுகிறது? உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டதினால். சார்ல்ஸ் டார்வினுடைய பரிணாம கொள்கை கிறிஸ்தவத்தையே அசைத்து விட்டதாக சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். சார்ல்ஸ் டார்வின் தன்னுடைய கிராமத்தில் தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை சுவிசேஷ கூட்டங்களுக்கு ஒரு சமயம் வாடகைக்கு கொடுத்திருந்தார். மிஸ்டர் பீக்கன் என்ற பிரசங்கியார் தான் சார்ல்ஸ் டார்வினுடைய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தார். அந்த சுவிசேஷ கூட்டங்கள் முடிந்த பிறகு சார்ல்ஸ் டார்வின் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதிலே பின்வருமாறு குறிப்பிட்டார், சுவிசேஷகர் அவர்களே, உங்களுடைய ஊழியங்கள் மூலமாக ஒரு மாதத்திலேயே எங்களால் பல வருடங்களாய் சாதிக்க முடியாததை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். சார்ல்ஸ் டார்வின் தெரிவிக்கிறார், உங்கள் கூட்டத்தின் மூலமாக பல வருடங்களாய் விஞ்ஞானிகளாகிய எங்களால் சாதிக்க முடியாததை ஒரே மாதத்திலே நீங்கள் சாதித்து விட்டீர்கள். சார்ல்ஸ் டார்வினுடைய கடிதம் தொடருகிறது, நாங்கள் இதுவரை ஒரு குடிக்காரனை கூட இதுவரை நாங்கள் மாற்றவில்லை. ஆனால் உங்களுடைய கூட்டங்கள் நடந்த பிறகு எங்களுடைய கிராமத்தில் ஒரு குடிக்காரன் கூட இல்லை. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? குடிகாரர்களை மாற்றுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கிறார். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, விஞ்ஞானிகளுடைய மார்க்கம். சார்ல்ஸ் டார்வின் மரிக்கும் போது வேத புத்தகத்தை வாசிக்கிறவராய் மரித்தார். FB மோர்ஸுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை அளித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சர் ஐசக் நியூட்டனுக்கு வாழ்க்கையில் நோக்கத்தை அளித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரண சிகிச்சையின் தந்தை ஜோசப் லிஸ்டர் புதுவாழ்வை கண்டு கொண்டது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில். படித்தவர்களே சிந்தியுங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால் அனுபவபூர்வமாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையை தான் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். கிறிஸ்தவத்தையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் இணைத்து ஒரு சில குறிப்புகளை சொல்ல போகிறேன். வானளான விஞ்ஞான உலகம் வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி பல இடங்களில் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக கேட்கப்படுகிறது. சந்திரனில் மனிதன் நடந்துவிட்ட பிறகு இந்த 20ஆம் நூற்றாண்டிற்கு
நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தேவையா என்று பலரும் கேட்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வானவெளி களத்தில் முதலில் எடுத்துச் செல்லப்பட்ட உலகத்தின் முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமம். கேளுங்கள், ஏன் வேறு புத்தகங்கள் வானவெளி களத்தில் எடுத்துச் செல்லப்படவில்லை? சிந்தியுங்கள். பரிசுத்த வேதாகமம் உண்மையானது என்பதினால், பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது என்பதினால், ஆகவே தான் வானளாக வளர்ந்திருக்கிற வானவெளி ஆராய்ச்சி வானவெளி களத்தில் அனுப்பின முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமமாகும். வானவெளி வீரர்கள் வானவெளி களத்திலிருந்து உலகத்திற்கு செய்திகளை அனுப்புவது உண்டு. முதலில் வானவெளியிலிருந்து வாசிக்கப்பட்ட புத்தகத்தின் வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளே. 1968 வருடம் கிறிஸ்துமஸ் இரவு அன்று வானவெளியிலிருந்து அப்பல்லோ 8 வானவெளி வீரர் போர்மேன் கொடுத்த பேட்டியில் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைகளையே வாசித்தார். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை தான் வானத்திலிருந்து பூமிக்கு அறிவிக்கப்பட வேண்டிய முதல் வாக்கியம் என்பதை வானவெளி வீரர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்த சீரணி அரங்கத்தில் முழங்கிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து முழங்கப் போகிறோம். காரணம், வானவெளி வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் புது வாழ்வை கண்டுகொண்டது இயேசு கிறிஸ்துவில். பௌதிக விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுகொண்டது இயேசு கிறிஸ்துவில். துரிதமான செய்திகளை அனுப்பும் தந்தி கருவை கண்டுபிடித்த எஃப்பி மோர்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை பெற்றது இயேசு கிறிஸ்துவில். 500 வருடங்களுக்கு முன் புத்தகங்கள் என்பதே மிகவும் அரிதாயிருக்கும். ஏனென்றால் அச்சயந்திரங்கள் அப்போது கிடையாது. வேதாகமத்தை ஒரு பிரதி கையினால் எழுதி தயாரிக்க 1 வருடமாகும். ஜொஹான் கூட்டன்பர்க் இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார். முதல் அச்சியந்திரத்தை உருவாக்கினார். தனது உலகத்தின் முதல் அச்சியந்திரத்தை உருவாக்கின உடனே அவர் எதை அச்சடித்தார் என்றால், தன்னுடைய அச்சகத்திலே உங்கள் கையிலும் என் கையிலும் தேவன் அளித்துள்ள உலகத்தின் மாபெரும் உன்னத பரிசாகிய பரிசுத்த வேதாகமத்தை தான் உலகத்தின் முதல் அச்சு கூடத்திலே அச்சடித்தார். ஏனென்றால் ஜோஹான் கெப்லர் இந்த ஜான் கூட்டன்பர்க் என்ற விஞ்ஞானிக்கு தெரியும், உலகத்தின் மக்களுடைய தேவையை சந்திக்க முதலில் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட வேண்டியது தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகம் என்பதனால். ஆகையால் தான் கோடிக்கணக்கில் பரிசுத்த வேதாகம் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. தேவையானவர்கள் அலுவலகத்திலே 35 ரூபாய் கொடுத்து உலகத்தின் மாபெரும் செல்வத்தை, பொக்கிஷத்தை வாங்கி செல்லுங்கள். கவனியுங்கள், விஞ்ஞானிகள் ஏன் இதற்கு முதலிடம் கொடுத்தார்கள்? மார்க்கோனி என்ற விஞ்ஞானி தான் வானொலியை முதலில் செய்தி அனுப்புகிற முறையை கண்டுபிடித்தார். 1906 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி உலகத்தின் முதல் வானொலி ஒலிபரப்பு நடந்தேறியது. உலகத்தின் முதல் வானொலி நிகழ்ச்சியினை கனடா நாட்டைச் சேர்ந்த ரெஜினால்ட் பெசாண்டின் ஒலிபரப்பின போது எந்த செய்தியை முதலில் அனுப்பினார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிற வசனங்களை வாசித்துத்தான் உலகத்தின் முதல் வானொலி நிகழ்ச்சியே ஆரம்பமானது. விஞ்ஞானிகளுக்கு தெரியும், வானொலியை கண்டுபிடித்த உடனே வானொலியில் ஒலிபரப்ப வேண்டிய செய்தி வானவரின் செய்திதான் முதல் செய்தி என்பதனால், கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் விஞ்ஞானி தான் கண்டுபிடித்த வானொலியிலே முதலில் பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அனுப்பினார். பரிசுத்த வேதாகமம் கட்டுக்கதையா இருந்திருக்கும் என்றால் விஞ்ஞானிகள் தங்களுடைய முதல் கண்டுபிடிப்புகளிலே இதை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். விஞ்ஞானிகள் தங்களுடைய முதல் கண்டுபிடிப்புகளிலே பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளில் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என்றால், பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது. பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மையானது என்றால் கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், ஆமென் என்று சபை சொல்லுவதாக. சாமுவேல் எஃப்பி மோர்ஸ் தந்திக் கருவியை கண்டுபிடித்தார் என்று நான் சொன்னேன். தந்திக் கருவியை கண்டுபிடித்த உடனே முதல் தந்தியில் எத்தனையோ செய்திகளை சாமுவேல் எஃப்பி மோர்ஸ் அனுப்பி இருக்கலாம். ஆனால் எஃப்பி மோர்ஸ் முதல் தந்தியிலே அனுப்பின முதல் செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் 8ஆம் புத்தகத்தின் வசனமாக தேவன் என்னென்ன செய்தார் என்ற வார்த்தைகளையே முதல் தந்தியில் அனுப்பினார். காரணம், அவருக்கு தெரியும், விரைவாய் செல்ல வேண்டிய உலகத்தின் ஒரே செய்தி பரிசுத்த வேதாகமத்தின் ரட்சிப்பின் செய்தி என்பதனால் விஞ்ஞானிகள் தெரிந்து கொண்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் விரைவாய் செல்ல வேண்டியது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி என்பதனால்தான். ஆகையால் தான் தந்திக்கருவை கண்டுபிடித்த விஞ்ஞானி தன்னுடைய தந்திக்கருவில் முதலில் பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அனுப்பினார். வானொலியை கண்டுபிடித்த விஞ்ஞானி வானொலியில் பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அனுப்பினார். வானொலி களத்திற்கு அனுப்பின வானொலி வீரர்கள் முதலில் பரிசுத்த
பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துச் சென்றார்கள். அச்சுக்கூடத்தை உருவாக்கின விஞ்ஞானி முதல் அச்சுக்கூடத்தில் பரிசுத்த வேதாகமத்தை அவர் அச்சடிக்க பயன்படுத்தினார். கவனியுங்கள், உங்களுடைய சிந்தனைக்காக நான் இதை கேட்கிறேன். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் வானவெளி களத்தில் முதலில் எடுத்துச் செல்லப்பட்ட உலகத்தின் புத்தகமாய் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் வானவெளியிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளே முதலில் வாசிக்கப்பட்டன. கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் தந்தி கருவியை கண்டுபிடித்த சாமுவேல் எஃப் பி மோர்ஸ் என்ற விஞ்ஞானி உலகத்தின் முதல் டெலிகிராமில் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை அனுப்பினார். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் உலகத்தின் முதல் வானொலி பரப்பில் வேதத்தின் வார்த்தைகளை ஒலிபரப்பப்பட்டன. கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் உலகத்தின் முதல் தந்தியில் வேதவசனத்தின் வார்த்தைகளை அனுப்பப்பட்டன. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியோடு தான் உலகத்தின் முதல் வானொலி பரப்பே ஆரம்பமானது. அன்று ஆரம்பமான கிறிஸ்தவ நற்செய்தியின் ஒலிபரப்பு இன்று வரை நிற்கவே இல்லை, அது நிற்காது. இயேசு கிறிஸ்து ஒருவரே முழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். காரணம், மாணவரின் செய்தி முழங்கப்படவே வேண்டும். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதற்கான சான்றுகளை தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவம் பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது என்றால் பரிசுத்த வேதாகமம் உண்மையானது. பரிசுத்த வேதாகமம் உண்மையானது என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மையானது என்றால் கிறிஸ்தவத்தின் தேவனே, கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டது இந்த பரிசுத்த வேதாகமம். விஞ்ஞான ரீதியானது மாத்திரமல்ல, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டது. குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சிம்சன் என்று தெரிவித்து அவர் ஒரு சமயம் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார் என்ற வேதத்தின் வார்த்தைகள் இவரை சிந்திக்க வைத்தன. உலகத்தின் முதலில் நடைபெற்ற ஆபரேஷன் அதுதான். வேதத்தின் இந்த வார்த்தைகள் இவரை சிந்திக்க தூண்டின. அதுவரை அறுவை சிகிச்சைகள் எல்லாம் மயக்க மருந்து இல்லாமலேயே செய்யப்பட்டு வந்தன. 4-5 பேர் நோயாளியை பிடித்துக் கொள்ள அறுவை சிகிச்சை நடக்கும். ஐயோ ஐயோ என்ற கூக்குரலுடன் ஜேம்ஸ் சிம்சன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரவழைத்து தேவன் அறுவை சிகிச்சை செய்தார் என்ற வார்த்தைகளை வாசித்தார். குளோரோஃபார்மை கண்டுபிடித்தார். விஞ்ஞான ரீதியானது மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டது. குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தவருக்கு யோபு 38ஆம் அதிகாரத்தின் 22ஆம் 23ஆம் வசனங்கள் 3 நாள் உபவாசத்தில் கண்ணில் பட்டன. உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல்மழை இருக்கிற பண்டக சாலைகளை நீ பார்த்தாயோ, ஆபத்து வரும் காலத்தில் கலகமும் யுத்தம் வரும் காலத்தில் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தைகள் அந்த விஞ்ஞானியை சிந்திக்க வைத்த குளிர்சாதன பட்டிகள் உருவாயின. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்ற வார்த்தைகள் இன்னொரு விஞ்ஞானியை சிந்திக்க வைத்தன. ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் எனப்படக்கூடிய செயற்கை சுவாச முறை உருவானது. எனவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளுடைய மார்க்கம் என்பது மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்ட ஒரு மார்க்கமாகும். விஞ்ஞான ரீதியான மார்க்கமாக இருக்கும் என்றால், விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மார்க்கமாக இருக்கும் என்றால், என் அன்பு சகோதரனே, கிறிஸ்தவம் உண்மையாகத்தான் இருக்க முடியும். கிறிஸ்தவம் உண்மை என்றால் கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாய் இருக்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொன்னார். ஜேம்ஸ் சிம்சன் இயேசுவே வழி என்று கண்டார். எஃப் பி மோர்ஸ் நான் இயேசுவே வழி என்று கண்டார். மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை ஜேம்ஸ் சிம்சன் இயேசுவே உலகத்தின் வழி என்று கண்டார். பௌதிக விஞ்ஞானி லார்ட் கெல்வின் இயேசுவே நீடு வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு பதிலளிக்கிறவர் என்று கண்டார். வானவியல் கணித மேதை கலிலேயோ இயேசுவே ஒரே வழி என்று கண்டார். வானவெளி வீரர் சார்ல்ஸ் டியூக் இயேசு கிறிஸ்துவில் தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டு கொண்டார். இதுபோல பல விஞ்ஞானிகளின் சாட்சிகளை என்னால் அடுக்கிக் கொண்டு கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. கிறிஸ்தவத்தின் வேதமான பரிசுத்த வேதாகமம் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல. இட்ஸ் நாட் a book of science, it's a scientific book. ஆனால் விஞ்ஞான ரீதியான புத்தகம். விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்பாகவே விஞ்ஞான கருத்துக்களுடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. பல சான்றுகளை என்னால் கொடுக்க முடியும்.
காலத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு சில சான்றுகளை உங்கள் ஆய்வுக்கு நான் வைக்கிறேன். விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்பாகவே விஞ்ஞான கருத்துக்களுடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கும் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியவர் பரிசுத்தாவியானவராகிய ஆண்டவரே. பரிசுத்தாவியானவராகிய ஆண்டவரால் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கும் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மையானது. எனவே இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனாயிருக்கிறார். ஒரு சில சான்றுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்கும் முன்பாகவே வேதம் வெளிப்படுத்தியிருக்கும் விஞ்ஞான கருத்துக்களை அடுக்குகிறேன், கேளுங்கள். விஞ்ஞான உலகம் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே, விஞ்ஞான உலகம் ஆராய்ந்து அறிவதற்கு முன்னதாகவே பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தியிருக்கிற பல விஞ்ஞான கருத்துக்களை உங்கள் ஆய்வுக்கு நான் வைக்கப் போகிறேன். நீங்களே தீர்மானத்தை செய்ய போகிறீர்கள். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, டொலோமி, அரிஸ்டார்கஸ் இவர்கள் எல்லாம் பூமி தட்டையாக உள்ளது என்றே நம்பி வந்தனர். கிமு 506 வாழ்ந்த பித்தகோரஸ் என்ற கணித மேதைத்தான் பூமி உருண்டையானது என்று தெரிவித்தார். ஆனால் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, டொலோமி இவர்கள் அக்கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமி தட்டையாக உள்ளது என்றே நம்பி வந்தனர். 16ஆம் நூற்றாண்டில் தான் பூமி உருண்டையானது என்று கலிலேயோ நிரூபிக்க விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. விஞ்ஞான உலகம் இவ்வாறு பூமி உருண்டையா தட்டையா என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்க, 2500 வருடங்களுக்கு முன்பே பூமியை உருவாக்கிற தேவன் தனது தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாக அவரது புத்தகத்தின் 40ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே நான் பூமி உருண்டையின் மேல் வெற்றிருக்கிறவர் என்று தெரிவித்திருக்கிறார். விஞ்ஞானிகள் பூமி உருண்டையா இல்லையா என்று சண்டையிட்டுக் கொண்டிருப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே பூமி உருண்டை என்று வேதம் வெளிப்படுத்தி இருக்கும் என்றால், தேவனே என்று வேறு யார் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியிருக்க முடியும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தேவனே என்று வேறு யார் தேவனாய் இருக்க முடியும்? பூமி 5 தூண்களால் நிற்கிறது என்று எகிப்தியர் நம்பினர். அட்லஸ் சுமந்து கொண்டிருக்கிறான் என்று கிரேக்கர் நம்பினர். இந்தியர்கள் எப்போதுமே கொஞ்சம் விசித்திரமாக நம்புவார்கள். யானையும் பாம்பும் சுமந்து கொண்டிருக்கின்றன என்று இந்தியர் நம்பினார். சர் ஐசக் நியூட்டன் தான் பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இவ்விஞ்ஞான கருத்தை பரிசுத்த வேதாகமத்தில் முதலில் எழுதப்பட்ட புத்தகமான யோபின் புத்தகத்திலே தேவனை யோபிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யோபு 26ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று யோபு குறிப்பிட்டுள்ளார். நமது காலத்தின் விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டனின் கண்டுபிடிப்பை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. இக்கருத்தை பூமி உருண்டை வடிவத்திலே உருவாகி அந்தரத்திலே தொங்குகிறது என்ற கருத்தை தேவனே என்று வேறு யார் வெளிப்படுத்தி இருக்க முடியும்? பூமி சுற்றுவதில்லை, அது திடமான அஸ்திவாரத்தின் மேல் அசையாமல் நிற்கிறது என்று பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அரிஸ்டார்கஸ் என்பவர்கள் நம்பி வந்தனர். 500 வருடங்களுக்கு முன் தான் கோப்பர்னிக்கஸ் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். பூமி சுழலுவதனால் தான் இரவு பகல் மாறி மாறி ஏற்படுகிறது. பூமி சுற்றுவதனால் தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு இரவாய் இருக்கும் போது அமெரிக்காவிற்கு பகலாய் இருக்கிறது. இந்த பூமி சுற்றுகிறது என்பதை கோப்பர்னிக்கஸ் 500 வருடங்களுக்கு முன் தான் கண்டுபிடித்தார். ஆனால் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தெரிவித்திருக்கிறது பூமி சுற்றுகிறது என்பதை. சான்றுகளை தருகிறேன், கேளுங்கள். பூமியை தேவன் சிருஷ்டித்த போதே அவர் பூமியை சுழல செய்திருக்கிறார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரமே தெரிவிக்கிறது. வெளிச்சமும் இருளும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டன என்று வேதம் உரைப்பதினால் என்ன தெரிவிக்கிறது என்றால், சிருஷ்டிப்பின் முதல் நாளிலேயே தேவன் பூமியை சுழல செய்து விட்டார் என்று தெரிவிக்கிறது. 500 வருடங்களுக்கு முன்னதாக கோப்பர்னிக்கஸ் பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளுகிறது என்பதை கண்டுபிடித்ததை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே பரிசுத்த வேதாகமம் தன்னுடைய முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலேயே வெளிப்படுத்தி இருக்கும் என்றால், பரிசுத்த வேதாகமத்தை எழுதியவர் தேவனே. பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது. பரிசுத்த வேதாகம் விஞ்ஞான ரீதியானதினால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மையானதினால் கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மீண்டுமாய் வரக்கூடிய ஒரு கடைசி காலத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
உலகத்தின் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் மாத்திரம் பூமி சுற்றுகிறது என்ற கருத்தை தேவன் வெளிப்படுத்தவில்லை. கவனியுங்கள், உலகத்தின் முடிவிலும் பூமி சுற்றுகிறது என்ற கருத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். பகல் இரவு மாறி மாறி வருகிறது பூமி சுற்றுவதனால் என்ற விஞ்ஞான கருத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி சம்பவிக்கும் என்பதை வேதம் தெரிவித்திருக்கிறது. இமை பொழுதிலே அவருடைய வருகை சம்பவிக்குமா? in a flash, in a flicker of a moment கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் என்பதை பலமுறை இந்த கூட்டங்களில் இந்த இடத்திலிருந்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இமை பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் போது ஒரு தேசத்திற்கு அது இரவு நேரமாயிருக்கும், இன்னொரு தேசத்திற்கு அது பகல் நேரமாயிருக்கும், இன்னொரு தேசத்திற்கு மத்தியான நேரமாயிருக்கும். இவ்வாறு பல்வேறு தேசங்களுக்கு பல்வேறு நேரம் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். இதை இயேசு கிறிஸ்து விஞ்ஞான ரீதியான கருத்தோடு விளக்குகிறார். பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் 2 பேர் வயலிலே அறுப்பறுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். வயலிலே எந்த நேரத்திலே வேலை செய்யப்படும்? பகல் நேரத்திலே செய்யப்படும். காரணம் என்ன? பகல் நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கிற நேரம் பகல் நேரமாயிருக்கும் ஒரு உலகத்திற்கு, ஒரு தேசத்திற்கு. இயேசு இன்னும் சொல்லுகிறார், 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். எந்திரம் அரைப்பது மத்தியான நேரத்தில் செய்யப்படுகிற செயல். இயேசு என்ன விளக்குகிறார்? என்னுடைய வருகை இமைப்பொழுதிலே நடைபெறும் போது அது ஒரு தேசத்திற்கு மத்தியான நேரமாயிருக்கும் என்று சொல்லி இன்னும் இயேசு சொல்லுகிறார், அன்று ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரிலே ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று தெரிவிக்கிறார். உறங்குதல் இரவு நேரத்திலே செய்யப்படுகிற செயல். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வருகை சம்பவிக்கிற அந்த நேரத்திலே உலகத்திற்கு இரவு நேரமாயிருக்கும், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். பலமுறை தெரிவித்ததை மறுபடியும் வலியுறுத்துகிறேன். இயேசு திட்டவட்டமாய் சொன்னார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறவரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஒரு தேசத்திற்கு இரவு நேரமாக, ஒரு தேசத்திற்கு மத்தியான நேரமாக, ஒரு தேசத்திற்கு பகல் நேரமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் என்று தேவன் முன்னறிவிப்பது பூமி சுற்றுகிறது என்ற விஞ்ஞான கருத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பூமி சுற்றுகிறது என்ற விஞ்ஞான கருத்தை பூமியின் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலும் இவ்வுலகத்தின் முடிவிலும் வேதம் முன்னறிவித்திருக்கும் என்றால் கிறிஸ்தவ விஞ்ஞான ரீதியானது கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன். காற்றுக்கு எடை உண்டு என்பதை நிரூபிக்க ஒரு தராசு தட்டில் காற்று ஊதப்பட்ட ஒரு பலூனை கட்டி, இன்னொரு தட்டில் காற்று ஊதப்படாத ஒரு பலூனை கட்டி, காற்று ஊதப்பட்ட பலூன் உள்ள தட்டு தாழ்ந்திருக்கிறது என்று காண்பித்து விஞ்ஞானிகள் அல்லது ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு நிரூபிப்பது உண்டு. காற்றுக்கு எடை உண்டு என்ற விஞ்ஞான கருத்தை பௌதிக தராசும் ஏன் பலூனும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே, காற்றுக்கு எடை உண்டு என்று விஞ்ஞானிகள் அறிவிப்பதற்கு முன்னமேயே யோபு 28ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில் இக்கருத்தை வேதம் தெரிவித்துள்ளது. தேவன் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கிறார் என்று வேதம் உரைத்துள்ளது. காற்றுக்கு எடையுண்டு என்பதை நிரூபிக்க விஞ்ஞான உலகம் பலூனையும் தராசையும் தேடுவதற்கு முன்பே கிறிஸ்தவம் வெளிப்படுத்தியிருக்கும் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, கிறிஸ்தவத்தின் தேவனே தேவன் என்பது தெளிவாகிறது. 1930ஆம் ஆண்டு வரை வானவெளியில் சுமார் 100 மில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாகத்தான் வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதி வந்தனர். ஆனால் தற்போது 40 செக்ஸ்டில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிட்டுள்ளனர். 40 செக்ஸ்டில்லியன் என்றால் 40 கருகில் 20 பூஜ்ஜியங்களை போட்டுக் கொள்ள வேண்டும். தற்போது வானவெளியில் உள்ள நட்சத்திரங்களை அளவிடவே முடியாது, அதில் உள்ள நட்சத்திரங்களை கணக்கிடவே முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை 10,000 ஆண்டுகளுக்கு முன்னமே எரேமியா தனது புத்தகத்தின் 33ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதவையாயிருக்கும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னமே தெரிவித்துள்ளான். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததாய் இருக்கும், அவற்றை எண்ணவே முடியாது என்று விஞ்ஞானம் இன்று கண்டுபிடித்ததை வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு விஞ்ஞானிகள் விரல் விடுவதற்கு முன்பாகவே கிறிஸ்தவத்தின் வேதம் வெளிப்படுத்தியிருக்கும் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். உலகத்தின் வரைபடம் உங்கள் வீட்டில் இருந்தால் எருசலேம் நகரத்தின் மேல் கரங்களை வைத்து பாருங்கள். எருசலேமை சுற்றி சேனைகள் சூழுகிற நேரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே சமீபித்து விட்டார் என்பதற்கான அடையாளம் செய்தித்தாள்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன, காலங்கள் சான்று கொடுக்கின்றன.
எருசலேம் நகரம் உலகத்தின் மையமாய் இருக்கிறது என்பதை நீங்களே நிதானிக்கலாம். இங்கிலாந்தில் உள்ள ஹியர்ஃபோர்ட் கத்தீட்ரலில் உலகத்தின் வரைபடம் ஒன்று உருண்டை வடிவத்திலே வைக்கப்பட்டுள்ளது. அதில் எருசலேம் உலகத்தின் நடுமையம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஹைஃபா என்ற நகரத்தில் உள்ள மெரைன் மியூசியத்தில் 3 இலைகளின் வடிவத்தில் உலகத்தின் வரைபடம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 இலைகளில் ஒரு இலை ஆசியா கண்டத்தையும், இன்னொரு இலை ஆப்பிரிக்கா கண்டத்தையும், 3வது இலை ஐரோப்பா கண்டத்தையும் குறிக்கிறது. இதை 3 clover leaf pattern என்று அழைப்பர். இந்த 3 கண்டங்களை குறிக்கும் 3 இலைகளும் எருசலேமை மையமாக வைத்து ஒன்று சேருவது போல அவ்வரைபடத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. எருசலேமில் தான் 3 கண்டங்களும் சேருகின்றன. உலக அரசியல் தலைவர்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் இன்றைக்கு எருசலேமில் தான் நோக்கமாய் சேருகின்றன. இந்த எருசலேமில் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்திறங்க போகிறார். அவருடைய பாதவடிகள் வந்திறங்க போகின்றன. சான்றுகளை தீர்க்கதரிசன நிறைவேறுதல்களை நாளை மறுநாள் எடுக்க போகிறேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேஷன் ரிசர்ச் என்ற ஸ்தாபனம் கம்ப்யூட்டர் கணக்கின்படி எருசலேம் உலகத்தின் மைய பாகத்தில் உள்ள ஒரு நகரமாகும் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறது. இவ்வாறு எருசலேம் உலகத்தின் மையத்தில் இருக்கிறது என்பது இப்போது கண்டுபிடித்ததை 2500 வருடங்களுக்கு முன்னதாகவே தனது தீர்க்கதரிசியான எசேக்கியேலுக்கு நம்முடைய தேவன் வெளிப்படுத்த ஞானம் உள்ளவராயிருந்தார். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே இதோ எருசலேமை புற ஜாதிகளின் நடுவிலே வைத்தேன் என்று தேவன் தெரிவிக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பிலே ஜெருசலேம் இஸ் தி நேவல் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த பரிசுத்த வேதாகமம் இந்த 20ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞான கண்டுபிடிப்பை 2500 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தி இருக்கும் என்றார். பூகோள படங்களும் கம்ப்யூட்டரும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே சரியாய் வெளிப்படுத்தி இருக்கும் என்றார். பரிசுத்த வேதாகமத்தை எழுதினவர் தேவனே, பரிசுத்த வேதாகமத்தின் தேவனே என்று வேறு யார் இருக்க முடியும்? கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியான என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவத்தின் தேவனே தேவன். பூமி சுற்றுகிறது என்பதற்கான சான்றை தெரிவித்தேன். ஆய்வாளர்களுக்கு இன்னொரு சான்றையும் சொல்ல விரும்புகிறேன். யோபு 38ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே தேவன் தெரிவிக்கிறார், பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும் என்று அங்கு வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வேதவசனம் என்னவென்று சொல்கிறது என்றால், it is turned as clay to the seal என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களிமண் பாத்திரத்தில் ஒரு முத்திரையை பதிக்க எப்படி களிமண்ணானது குயவன் சக்கரத்தில் முத்திரையை நோக்கி சுற்றி திரும்புகிறதோ அதே போல வெளிச்சத்தை பெறுவதற்காக பூமியானது சூரிய நோக்கி திரும்புகிறதாம். வெளிச்சம் பூமியில் பட்டவுடனே சகலமும் வஸ்திரம் தரித்திருப்பது போல காணப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆதி காலத்திலோ சூரியன் மறைவதாகவும் எழும்புவதாகவும் தான் மக்கள் நம்பி வந்தனர். ஏனென்றால் பார்ப்பதற்கு அவ்வாறு தான் தோன்றுகிறது. கோப்பர்னிக்கஸ் தான் பூமி சூரியனுக்கு முன்பாக இருந்து தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது என்று கண்டுபிடித்தார். சூரியன் எழும்புகிறது மறைகிறது என்ற கருத்துக்கு மாறாக பூமி சுற்றுகிறது என்ற விஞ்ஞான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானதே. கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். பூமியின் ஆழத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி முடிவு பெறவில்லை. ஆராய்ச்சி ஆபத்தையே கொண்டு வந்து விட்டது போனதுக்கு விஞ்ஞானிகளுக்கு. பூமியின் அடியில் அதாவது ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் பலகாலமாக விரும்பினார்கள். இதற்காய் 60ஆம் ஆண்டுகளில் மோகோஹோல் என்ற திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் பல இடையூறுகள் இம்முயற்சிக்கு ஏற்பட்டதால், அதிக பொருட்செலவு ஏற்பட்டதாலும் இம்முயற்சி கைவிடப்பட்டது. பூமியின் ஆழத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியாது என்று கைவிட்டுள்ளார்கள். காரணம் என்ன? 2000 வருடங்களுக்கு முன்னதாக எபிரேய தீர்க்கதரிசியான எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்தில் கூறுவது சரிதான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திவாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா உரைத்துள்ளார். பூமியின் ஆழத்தை முழுவதுமாக ஆராய முடியாது என்று விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்ததை கிறிஸ்தவத்தின் வேதம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே தெரிவித்திருக்கும் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. சமீபத்திலே இந்த ஆராய்ச்சி கைவிடப்பட்ட உடனே சன் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது. இந்த செய்திக்கான ஆதார சான்றுகள் முழுவதுமாய் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த செய்தி பத்திரிகை கொடுத்த தகவலை நான் உங்கள் ஆய்வுக்கென்று கொடுத்து வைக்க விரும்புகிறேன். சைபீரியாவிலே விஞ்ஞானிகள் இந்த மோகோல் திட்டத்தின்படி பூமியின் ஆழத்தை ஆராய்வதற்கு 9 மைல் ஆழமுள்ள துளையை விட்டு அந்த துளையிலே மைக்ரோ சென்சிட்டிவ் இயர்போனை அல்லது மெகாபோனை உள்ளே அனுப்பினார்கள். மைக்ரோவை உள்ளே அனுப்பின போது
அந்த 9 மைல் ஆழமுள்ள துளையின் கீழ் விசித்திரமான மனித கூக்குரல்கள் கேட்பதை கேட்டு பாதாளத்தையே நாம் கடந்துவிட்டு நெருங்கிவிட்டோமா என்று சொல்லி விஞ்ஞானிகளின் முயற்சியை கைவிட பல விஞ்ஞானிகள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்து விட்டார்கள் என்று நான் தெரிவிக்கவில்லை. சன் பத்திரிகை 88ஆம் வருடத்தின் நவம்பர் மாத இதழிலே தெரிவித்திருக்கிறது. பலர் நரகத்தை நம்புவதில்லை, பாதாளத்தை நம்புவதில்லை, அதில் போய் சேரும் வரைக்கும் நம்புவதில்லை. பார்த்த பிறகுதான் சிலருக்கு நம்ப தோன்றும். பூமியின் ஆழத்தில் என்ன இருப்பது என்பதை அறிந்து கொள்வதற்காக விஞ்ஞானிகள் செய்த ஆராய்ச்சி இப்போது நின்றிருக்கிறது. கவனியங்கள், இன்னும் சான்றுகளை நான் எடுக்கிறேன். நாம் வானவெளியில் பார்க்க நட்சத்திரங்கள் வானத்தில் நிலையாக இருப்பது போலத்தான் தோன்றுகின்றன. ஆனால் எல்லா நட்சத்திரங்களுமே தங்களுக்கென்ற குறிப்பிட்ட பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. ஏசாயா 40:26 ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறான், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்துத்தான் பாருங்களே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்களே. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நிற்பது போலத்தான் தோன்றுகிறது. எந்த ஒரு மனிதருக்கும் வானத்து நட்சத்திரம் ஓடுகிறது என்று சொன்னால் விஞ்ஞானியை தவிர மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் கொடுத்த நம்முடைய பரிசுத்த வேதாகமும் விஞ்ஞானிகள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையிலே ஓடுகின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே தெரிவித்திருக்கிறது. யோபு 38ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்திலே, ராசிகளை அதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ என்று கர்த்தர் கூறுகிறார். வானத்தை அண்ணாந்து பாருங்கள், பார்வைக்கு நிலையாக நிற்கும் நட்சத்திரங்கள் ஓடுகின்றன என்றும் குறிப்பிட்ட பாதையை அவை தொடர்ந்து செல்லுகின்றன என்றும் வானவியல் இன்று கண்டுபிடித்ததை, 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடித்ததை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே தெரிவித்திருக்கும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். நம்முடைய சரீரத்தில் உள்ள திசுக்களுக்கு தேவையான பிராணவாயுவையும் மற்ற ரசாயன பொருட்களையும் எடுத்துச் சென்று அளிப்பது ரத்தமே. எனவே தான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்திற்கு தேவையான பிராணவாயுவை அளிப்பது ரத்தமே. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்பதை வில்லியம் ஹார்வே என்ற விஞ்ஞானி 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தார். ஆனால் பரிசுத்த வேதாகமம் 19ஆம் நூற்றாண்டில் வில்லியம் ஹார்வி கண்டுபிடித்ததை 2500 வருடங்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறது. தேவன் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிற உலகத்தின் மாபெரும் பொக்கிஷமாகிய பரிசுத்த வேதாகமும் 19ஆம் நூற்றாண்டில் உலகம் கண்டுபிடித்ததை 2500 வருடங்களுக்கு முன்னதாக மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று வெளிப்படுத்தி இருக்கும் என்றால், தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த புத்தகம் தேவனால் எழுதப்பட்டது என்று வேறு யாரால் எழுதப்பட்டிருக்க முடியும்? 19ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை 2500 வருடங்களுக்கு முன்பே தேவன் கரங்களில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகம் வெளிப்படுத்தியிருக்கும் என்றால், பரிசுத்த வேதாகமத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். அல்லேலூயா. மழைக்கும் மழை பொழிகிற நேரத்தில் உருவாகிற மின்னலுக்கும் ஏதோ ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். இதை விஞ்ஞானிகள் தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். மழை, மின்சாரம், இவை இரண்டில் எது விளைவு, எது காரணம் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டிற்கும் ஏதோ இணைப்பு உண்டு என்பதை விஞ்ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள். மழை துளிகள் உருவாகுவதற்கு மின்சாரம் தேவை என்பது தெரிய வருகிறது. சங்கீதம் 135:7 அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று வேதம் தெரிவிக்கிறது. பூமியின் கடையாந்தரங்கள் என்ற வார்த்தை நமக்கு முன்னெதிரே இருக்கிற சமுத்திரத்தை குறிக்கிறது. பூமியின் நிலப்பரப்பு முடிகின்ற இடத்தில் தான் சமுத்திரம் இருக்கிறது. இந்த வேதவசனம் ஆங்கில வேதாகமத்திலே he maketh the lightning for rain என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடிமுழக்க கூட்டத்திலே கல்வியறிவு படைத்தவர்கள், பட்டதாரிகள், விஞ்ஞானிகள், ஞானிகள் பலரும் அமர்ந்து செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அறிவோடுதான் நான் இந்த செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை எல்லாராலும் ஆராயப்படக்கூடியது. ஏனென்றால் உங்கள் இருதயமானது உங்கள் மூளையினால் ஏற்றுக்கொள்ள முடியாததை உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. Your heart cannot believe what your brain cannot accept. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையானது உங்கள் சிந்தனைக்கும் பதில் கொடுக்கும், உங்கள் இருதயத்திற்கும் ஆத்தும திருப்தியை அளிக்க வல்லது. இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறது மழைக்கும் மின்னலுக்கும் என்ன இணைப்பு உண்டு என்று. விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், மின்னலுக்கு மழை தேவையா, மழைக்கு மின்னல் தேவையா?
விஞ்ஞானம் இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருப்பதை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே வேதம் அறிவித்திருக்கிறது. He maketh the lightning for rain. விஞ்ஞானிகள் இன்று ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஆராய்ந்து கண்டறியாத விஞ்ஞான கருத்தை முன்பே வெளிப்படுத்தி இருக்கும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. எனவே கிறிஸ்தவ நட்சத்திரங்களை நாம் பார்த்தால் எல்லா நட்சத்திரங்களும் பார்வைக்கு ஒன்று, ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சீதோஷ்ண நிலையும் தன்மையும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பட்டதாரிகள், பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று அறிகிறேன். பல எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று போல தோன்றினாலும் அவற்றின் தன்மை வேறு. வானவியலிலே நட்சத்திரங்களின் உஷ்ணம், வெளிச்சத்தின் தன்மை, இதர குணங்கள் இவற்றை ஆராய கிராஃப் முறை ஒன்றை வானவியல் விஞ்ஞானிகள் பயன்படுத்துகின்றனர். ஹெர்ட்ஸ்-ஸ்ப்ரிங்-ரசல் டயகிராம் என்று இது அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமும் வெவ்வேறு குணாதிசயம் உடையது என்பதை வானவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் டயகிராம் வைத்து பல கிராஃப் முறைகளை பின்பற்றி ஒவ்வொரு நட்சத்திரமும் வித்தியாசமானது என்று கண்டுபிடித்ததை ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் தேவன் தம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவனது புத்தகமாகிய 1 கொரிந்தியர் 15:41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே என்று 2000 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, கிறிஸ்தவம் உண்மையானது. நட்சத்திரங்கள் பார்வைக்கு ஒன்றாய் தோன்றுகின்றன. விஞ்ஞானிகள் கிராஃப் முறையின் படி அதை வித்தியாசமானது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு வானவியல் ஆராய்ச்சியும் செய்யாமலே பவுல் கண்டுபிடித்து விட்டான், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை என்று. காரணம், எப்படி தேவன் பவுலுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்க முடியும்? நட்சத்திரங்களை உண்டாக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குத்தான் தெரியும் அவையெல்லாம் ஒன்றல்ல என்று சொல்லி அந்த புத்தகத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். வானத்தை நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருப்பது மாத்திரமல்ல, நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றாய் கூட்டமாய் இருக்கின்றன. மிருக சீரிஷம் என்று சொல்லப்படுகிற நட்சத்திர கூட்டம் ஆங்கிலத்தில் ஓரியன் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்துள்ளன. ஆனால் இந்த மிருக சீரிஷம் என்ற நட்சத்திரத்தை பார்த்தால் ஒரே ஒரு நட்சத்திரம் போலதான் இது தோற்றமளிக்கும். யோபுவின் நாட்களில் வாழ்ந்த வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட இதை ஒரே ஒரு நட்சத்திரம் என்றுதான் கருதி வந்திருக்க முடியும். ஆனால் அந்த மிருக சீரிஷம் என்ற நட்சத்திர கூட்டத்திலே பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்பதை இப்பொழுதுதான் வானவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே டெலஸ்கோப், வானவெளி கருவிகள் போன்றவை கிடையாது. ஆனால் மிருக சீரிஷம் என்ற அந்த நட்சத்திர கூட்டத்திலே பல நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு வானவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே பரிசுத்த வேதாகமும் தெரிவித்திருக்கிறது. யோபுவின் புத்தகத்திலே தேவன் கேட்கிறார், மிருக சீரிஷத்தின் கட்டுகளை நீ அவிழ்ப்பாயோ என்று ஆண்டவர் கேட்கும் போது, மிருக சீரிஷம் ஒரு நட்சத்திரம் அல்ல, மிருக சீரிஷம் ஒரு நட்சத்திர கூட்டம் என்று தேவன் அறிவிப்பதாக நமக்கு தெளிவாய் தெரிவிக்கிறது. எனவே இன்றைய விஞ்ஞான கருத்துக்களை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே தேவன் அறிவித்திருப்பார் என்றால் இந்த வேதம், தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த பரிசுத்த வேதாகம், வேதத்தின் வார்த்தைகள் தேவனால் அருளப்பட்டவை என்பது தெளிவாகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தில் உள்ள நட்சத்திரங்களும் அதே கூட்டத்தில் இருப்பது எதனால்? ஒரே கூட்டத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு இடையே ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசை ஒன்று இருப்பதினாலே என்று வானவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்விஞ்ஞான கருத்து இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. நட்சத்திரங்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உண்டு என்று சொல்லி இன்றைக்கு வானவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்ததை யோபு 38ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தில் தேவன் கேட்கிறார், அருமை நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்று கேட்கிறார். மிருக சீரிஷத்தின் கட்டுகளை நீ அவிழ்ப்பாயோ என்று கர்த்தர் கேட்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கும் ஈர்ப்பு விசையை உன்னால் அழிக்க முடியுமா என்று கேட்கிறார். இந்த நட்சத்திரங்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உண்டு என்று விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டுபிடித்ததை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் தெரிவித்திருப்பார் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உன் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமும் விஞ்ஞான ரீதியானது. இது விஞ்ஞான ரீதியான என்றால்
என்றால் இது உண்மையானது. இது உண்மையானது என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மையானது என்றால் கிறிஸ்தவம் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனாவார். ஆண்டவர் கேட்கிறார், மிருக சிரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்று கேட்கிற தேவனுக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? யோபு சொன்ன பதிலைத்தான் நாம் சொல்ல முடியும். நாம் நீசன் என்று யோபு தன் வாயை பொத்திக் கொண்டான். தேவன் முன்பாக பதில் சொல்ல முடியாமல் மனிதன் வாயைதான் பொத்திக் கொள்ள முடியும். காரணம், விஞ்ஞான ரீதியான கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தின் 4 முதல் 6 வரையிலான வசனங்களிலே சூரியனும் ஓடுகிறது என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. பலர் இன்றைக்கு கேட்கிறார்கள், சூரியன் எப்படி ஓடும்? சூரியன் ஓடுவதில்லையே என்று சொல்லி பலர் கேட்பது உண்டு. ஆனால் வேதவசனம் தெரிவித்திருக்கிறதே சூரியன் ஓடுகிறது என்று சொல்லி. எப்படி இந்த விஞ்ஞான கருத்து தவறு என்று சொல்லி சிலர் நினைக்கிறார்கள். சங்கீதம் 19 4 முதல் 6 வரையிலான வசனங்களிலே சூரியன் ஒரு முறையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. இந்த வேதவசனத்தின் கூற்று தவறானது என்று சொல்லி பலர் நினைத்து வந்தார்கள். ஆனால் தற்போது விஞ்ஞானம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது, சூரியன் 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னை தானே சுற்றிக் கொள்ளுகிறது என்று. அது மாத்திரமல்லாமல் தனது பாதையில் ஒரு நொடிக்கு 12 மைல் வேகத்தில் சூரியன் ஓடுகிறது என்று இப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரியன் ஓடுகிறது என்று தற்போது கண்டுபிடித்ததை 2500 வருடங்களுக்கு முன்னதாக தாவீது எப்படி அறிந்திருக்க முடியும்? தாவீதின் மூலமாய் சங்கீதங்களின் வார்த்தைகளை நமக்கு அறிவித்த பரிசுத்த ஆவியானவரே இதை நமக்கு அறிவித்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர், இவ்வுலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த பரிசுத்த ஆவியானவரே. கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானதே. கிறிஸ்தவத்தின் தேவனே தேவன், கிறிஸ்தவர்களின் தேவனே தேவன். மகிமையான பரிசுத்த வேதாகமத்திற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான பரிசுத்த வேதாகமத்தை பொக்கிஷமாக பெற்றிருக்கிற இந்த மகிமையின் தேவனை ஆண்டவராக பெற்றிருக்கிற இந்த ஜனமே பாக்கியம் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தில் வானவியல் கருத்துக்கள் மாத்திரமல்ல, சரியான நேரத்திற்கு முன்பாகவே கூட்டத்தை முடிக்கப் போகிறேன், கவனியுங்கள். வேதத்தில் மருத்துவ கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆபிரகாமுக்கு தேவன் விருத்த சேதனம் என்ற கட்டளையை கொடுத்தார். இந்த விருத்த சேதனம் என்ற கட்டளை இன்றைக்கு மருத்துவத்துறையிலே சர்க்கம்சிஷன் என்று பின்பற்றப்படுகிற அறுவை சிகிச்சை முறையாகும். தேவன் தெரிவிக்கிறார், இதை குழந்தை பிறந்த 8வது நாளிலே இந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஏன் தேவன் 8வது நாளிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் தெரிவித்தார்? ஒவ்வொருவருடைய ரத்தத்திலும் ரத்தத்தை உறைய வைக்க வைட்டமின் கே, புரோத்ராமின் என்ற 2 பொருட்கள் தேவை. இவை குழந்தை பிறந்த 5வது நாளிலிருந்து 7வது நாளுக்குள்ளாகத்தான் குழந்தையின் ரத்தத்தில் உருவாகிறது. எனவே தான் விருத்த சேதனம் என்ற அறுவை சிகிச்சை முறையை 8வது நாளில் செய்ய வேண்டும் என்று தேவன் தெரிவித்தார். அதற்கு முன்பாக செய்தால் என்ன? இந்த புரோத்ராமின் வைட்டமின் கேவும் குழந்தையின் ரத்தத்திலே போதுமான அளவு இல்லாததினால் இந்த அறுவை சிகிச்சையினால் குழந்தையின் ரத்தத்தை இழக்க குழந்தை மரிக்க நேரிடும். எனவே 8வது நாளில் தான் இந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்று தேவன் தெரிவித்திருக்கிறார். எப்படி இந்த வைட்டமின் கேவும் புரோத்ராம்பினும் 7வது 8வது நாளில் தான் குழந்தையின் ரத்தத்தில் உருவாகும் என்பதை அன்றைக்கே வேதம் அறிந்திருக்க முடியும். இன்றைக்குத்தானே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். மனிதனை உருவாக்கிற தேவனே என்று வேறு யார் இதை அறிந்திருக்க முடியும்? இந்த விஞ்ஞான கருத்து ஒன்றே உன்னையும் என்னையும் உருவாக்கிற தேவ கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தெரிவிக்கிறது. இன்றைக்கு பலருடைய தேவை, பல தேசம் தமிழகத்திற்கும் பல காலமாய் தேவையாயிருந்தது மழை. மழை எவ்வாறு உண்டாகிறது? வேதம் தெரிவிக்கிறது. மழை எவ்வாறு உண்டாகிறது? மழைக்கு தேவையான தண்ணீர் எங்கே இருக்கிறது? வேதவசனம் தெளிவாய் தெரிவிக்கிறது. மழைக்கு தேவையான தண்ணீர் வானத்தில் இல்லை. சங்கீதம் 33:7 அவர் சொல்லுகிறார், அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். மழைக்கு தேவையான பொக்கிஷம் நமக்கு எதிரே உள்ள சமுத்திரத்தில் இருக்கிறது என்ற விஞ்ஞான கருத்தை இன்று வரை பலரும் புரிந்து கொள்ளாத சத்தியத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் பரிசுத்தம் விஞ்ஞான ரீதியானதே. பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானதே. பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதி என்றால் கிறிஸ்தவம் உண்மையானதே. கிறிஸ்தவம் உண்மையானது என்றால் கிறிஸ்தவத்தின் தேவனே இதே. பாருங்கள், சமுத்திரத்தில் உள்ள பொக்கிஷத்தை தேவன் எப்படி எடுக்கிறார் வானத்திற்கு என்பதையும் வேதவசனம் தெரிவிக்கிறார். யோபு 36:27-28
இதற்கென்று தேவன் சூரியனை பயன்படுத்தி பொக்கிஷத்திலிருந்து மழையை எடுக்கிறார். அவர் நீர் துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது என்றும், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்கள் மேல் கட்டி வைக்கிறார் என்றும், அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் என்றும் வேதம் மழை உருவாகுதலை குறித்து கூறுகிறது. மழை உருவாகுவதை மட்டுமா கூறுகிறது, பொழிந்த மழை என்னாகிறது என்பதையும் வேதவசனம் சொல்லுகிறது. மழை தண்ணீர் எல்லாம் பூமியில் விழுந்து நதியாகி கடலில் போய் சேர்ந்து, பிறகு கடலில் இருந்து ஆவியாகி மேகமாகி மழையாகி மீண்டும் கடலுக்கு வருகிறது என்பதை மறுபடியும் வேதம் எவ்வாறு தெரிவிக்கிறது தெரியுமா? எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும் என்று பிரசங்கி 1:6-7 ஞானி சொல்லுகிறார். கவனியுங்கள், எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாதாம் தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்புமா. எப்படி திரும்புகிறது? நதிகள் எல்லாம் கடலிலே போய் சேர்கிறது. கடலில் உள்ள தண்ணீர் நீராவியாகி மேலே செல்லுகிறது. மேலே சென்று மேகமாகிறது. மேகமாகி மழையாகிறது. மழையாகி பொழிகிறது. மழையாகி பொழிந்து நதியாகிறது. நதியாகி கடலுக்கு செல்லுகிறது. மறுபடியும் கடலிலிருந்து மேகமாகி மேலே செல்லுகிறது. மழையாகிறது, பொழியாகிறது, நதியாகிறது, கடலுக்கு செல்லுகிறது. இதைதான் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த மழை சுழற்சியைத்தான் தேவன் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிற வேதம் தெரிவிக்கிறது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் திரும்பும் என்று தேவன் தெரிவித்திருக்கிறார். கவனியுங்கள், விஞ்ஞான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை இன்றைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே என் வேதம் வெளிப்படுத்தி இருக்கும் என்றால் தேவனே என்று வேறு யார் இதை எழுதியிருக்க முடியும்? இந்த வேதத்தின் தேவனே என்று வேறு யார் தேவனாய் இருக்க முடியும்? உலகத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. ஆரம்பம் முடிவோடு செய்தியை நான் தொடர்ந்து முடிக்கப் போகிறேன். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ற அறிஞர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். கிறிஸ்தவர் அல்லாத இவர் தெரிவிக்கிறார், ஏதோ ஒன்று இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கும் என்றால் அது 5 அடிப்படைகளில் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இவர் கிறிஸ்தவர் அல்ல. இவர் சொல்லுகிறார் 5 அடிப்படையிலே இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவிக்கிறார். அவர் கூறுவது என்னவென்றால் 5 அடிப்படை காரியங்கள் தேவை. அவர் சொல்லுவது டைம், ஸ்பேஸ், மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன். இந்த 5 இருந்தால் தான் உலகம் உருவாகி இருக்க முடியும் என்று அவர் தெரிவிக்கிறார். தமிழிலே சொல்லுகிறேன், காலம், வெளி, வஸ்து, உந்து விசை, இயங்குதல் என்ற 5 அடிப்படை கூறுகள் இருந்தால் தான் இந்த உலகம் உருவாகி இருக்க முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர் அல்லாத ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ற விஞ்ஞானி தெரிவித்திருக்கிறார். கிறிஸ்தவம் என்ன பதில் சொல்லுகிறது என்பதை தெரிவிக்கிறேன், கேளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. பரிசுத்த வேதாகமத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் மகிமையான வசனம். இந்த முதல் வசனத்தை மாத்திரம் வாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலரை எனக்கு தெரியும். முதல் வசனத்தை மாத்திரம் வாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற மகிமையான வசனம் என்பதனால் தான் வானவெளி வீரர் போர்மன் வானவெளி களத்திலே வானவெளிக்கு சென்றவுடனே வாசிக்க விரும்பின முதல் வசனம் பூமிக்கு இந்த வசனத்தை தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை ஆதியிலே என்பது எதை தெரிவிக்கிறது? 5 அடிப்படையிலே உலகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னேன். டைம், ஸ்பேஸ், மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன். காலம், வெளி, வஸ்து, உந்து விசை, இயங்குதல். காலம் என்பது என்ன? ஆதியிலே. தமிழ் வேதாகமத்திலே ஆதியிலே என்பது ஆங்கில வேதாகமத்திலே in the beginning என்று சொல்லுகிறது. in the beginning என்பது எதை கூறுகிறது? the beginning of the time. நேரம் ஆரம்பிப்பதையே பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வசனம் தெரிவித்தே ஆரம்பமாகி இருக்கிறது. in the beginning என்பது நேரத்தின் ஆரம்பத்தை தெரிவிக்கிறது. ஆரம்பம் in the beginning. கர்த்தர் ஆதியிலே என்பது நேரத்தை குறிக்கிறது. வானத்தை என்பது ஸ்பேஸ். இன்றைக்கு வானவெளி ஆராய்ச்சியை ஸ்பேஸ் சயின்ஸ் என்று அழைக்கிறார்கள். வானவெளி ஆராய்ச்சியை ஸ்பேஸ் என்று அழைக்கிறோம். ஆதியிலே என்பது நேரத்தையும் வானத்தை என்பது வெளியையும் குறிக்கிறது. பூமியை சிருஷ்டித்தார் என்பது வஸ்து என்று சொல்லக்கூடிய மேட்டரை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவர் என்பது என்ன? அதுதான் உந்து விசை என்று விஞ்ஞானி கேட்ட 4வது தகுதியாகிய ஃபோர்ஸ். ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தாராம். இதுதான் விஞ்ஞானி எதிர்பார்த்த மோஷன் என்ற 5வது தகுதி. 5 தகுதிகள் தேவை என்று ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தெரிவித்தார். டைம், ஸ்பேஸ், மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன். டைம் ஆதியிலே,
ஸ்பேஸ், வானத்தை, மேட்டர், பூமியை, ஃபோர்ஸ், ஆவியானவர், மோஷன், அசைவாடிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு தேவையான 5 அடிப்படை சக்திகளையும் தனது புத்தகத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலேயே வெளிப்படுத்த ஞானமுள்ள தேவனை தேவனாய் பெற்றிருக்கிற இந்த ஜனத்தை காட்டிலும் பாக்கியமுள்ள ஜனம் வேறு எதுவாக இருக்க முடியும்? கரங்களை உயர்த்தி அந்த மாபெரும் தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். வானத்தையும் தேவன், பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார். கவனியுங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஏனென்றால் இந்த வேத வசனத்தை ஒருவனால் விசுவாசிக்க முடியும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தின் எல்லா கருத்துக்களையும் விசுவாசிக்க முடியும். கவனியுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உலகம் முழுவதையும் சிருஷ்டித்திருப்பார் என்றால், அதை விசுவாசிப்பான் என்றால் ஆண்டவரால் எல்லாவற்றையும் ஆள முடியும், எதையும் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று கூறுகிறது. எந்த மனிதனுக்கும் வானமும் பூமியும் யாரால் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். மூளையுள்ள எந்த மனிதனுக்கும் இருக்க வேண்டிய நியாயமான கேள்வி. அதற்கு பதிலளிப்பது உங்கள் கையிலும் என் கையிலும் தேவன் கொடுத்துள்ள மகிமையான பரிசுத்த வேதாகமம். இந்த வசனம் மாத்திரமே பல கொள்கைகளுக்கு எதிராக பதிலளிக்கிறது. உலகத்தின் எந்த மார்க்க புத்தகமும் இந்த விளக்கத்துடன் ஆரம்பமாகவில்லை. பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாற்றை பற்றி கூறுவதால் மாறுபட்ட புத்தகமாய் இருக்கிறது. ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அசைவாட்டப்படவில்லை, அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. அவர் அசைவாட்டப்பட்டார் என்றால் அசைவாட்டக்கூடிய அவரை, அசைவாடிக் கொண்டிருந்த அவரை அசைவாட்ட வேறொரு சக்தி இருந்தது என்று அர்த்தம். வேதவசனம் அவர் அசைவாட்டப்பட்டார் என்று சொல்லவில்லை, அவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. அவரை அசைவாட்ட வேறொரு சக்தி இல்லை, அவரே சக்தியாக இருந்தார். விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தாராம். இன்றைக்கு உலகத்தின் விஞ்ஞானிகள் உலகத்தில் உள்ள சக்திகள் எல்லாம் அலை வடிவத்திலே இருக்கிறதை காணுகிறார்கள். ஒளி, காந்த சக்தி எல்லாமே அலை வடிவத்திலே இருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். ஏன் அலை வடிவத்தில் இருக்கிறது தெரியுமா? இந்த சக்திகளை உருவாக்கின ஆவியானவர் ஆதியிலே அந்த சக்தியை உருவாக்கின போது அசைவாடினார். அலை வடிவத்திலே தான் சக்திகள் உருவாகின. இன்றைக்கு விஞ்ஞான கருத்தை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கவனியுங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வானமும் பூமியும் எவ்வாறு உருவானது என்று சொல்லுகிற வேத புத்தகம் தேவன் எவ்வாறு உருவானார் என்பதை சொல்லுவதில்லையே. பலருக்கு இது கேள்வி. தேவன் ஒருவர் எப்படி உருவானார் என்பதை ஏன் சொல்லவில்லை? கவனியுங்கள், இந்த வேத வசனங்கள் தேவன் இல்லை என்ற கொள்கை உருவாகுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்டன. எனவே இல்லாத ஒன்றை நிரூபிப்பதற்கும் அவளுக்கு தேவையில்லை. அது மாத்திரமல்ல, வானமும் பூமியும் எவ்வாறு உருவானது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தேவன் இந்த கருத்தை தெரிவித்தார். அது மாத்திரமல்ல, தேவன் வானமும் பூமியும் காலத்திற்குட்பட்ட இந்த வானமும் பூமியும் எவ்வாறு உருவானது என்பதை தெரிவித்தார். ஆனால் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் தேவன். எனவே அவர் எப்படி ஆரம்பித்தார் என்று சொல்லுவதில்லை. அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். ஆகவே வேதம் அதை குறித்து சொல்லவில்லை. இந்த உலகமும் வானமும் பூமியும் எவ்வாறு உருவானது என்பதை மாத்திரம் வேதம் தெரிவித்திருக்கிறார். கவனியுங்கள், உலகத்தின் சிருஷ்டிப்பை கூறுகிற வேதம் உலகத்தின் முடிவை குறித்தும் சொல்லாமல் விட்டுவிடவில்லை. If the Bible has spoken about the origin of the heaven and earth, the Bible has sure to say something about the destiny of the heaven and earth. சிந்தியுங்கள் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பூமியின் ஆரம்பத்தையும் அது உருவாக்கப்பட்ட விதத்தையும் வேதம் தெரிவித்திருக்கும் என்றால் தேவன் முடிவை குறித்தும் தெரிவிக்க அவர் ஞானமுள்ளவராய் சித்தமுள்ளவராகவே இருந்திருப்பார். If the Bible has talked about the origin and the destiny of this world, this is sure to speak about the destiny of this heaven and earth. உலகத்தின் ஆரம்பத்தை சொல்லுகிற பரிசுத்த வேதாகமம் உலகத்தின் முடிவை குறித்தும் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விஞ்ஞானிகளுடைய மார்க்கம் பரிசுத்த வேதாகமம் என்று தெரிவித்தேன். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டது பரிசுத்த வேதாகமம் என்று தெரிவித்தேன். விஞ்ஞான முதல் கண்டுபிடிப்புகளிலே எடுத்துச் செல்லப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது, செய்தி அனுப்பப்பட்டது, ஒளிபரப்பப்பட்டது, வாசிக்கப்பட்டது பரிசுத்த வேதாகமம் என்று சொன்னேன். இவைகளெல்லாம் உண்மையா இருக்கும் என்றால், பூமியின் சிருஷ்டிப்பை குறித்து வேதம் உரைத்தது உண்மையா இருக்கும் என்றால், பூமியின் முடிவை குறித்து வேதம் உரைத்ததும் உண்மையாகத்தான் இருக்க போகிறது, அதுவும் நிறைவேறத்தான் போகிறது. If the Bible, what the Bible has spoken about the origin of the earth and heaven and earth has been correct, what the Bible is speaking
and telling you and me about the destiny of heaven and earth is also going to be the truth, the eternal truth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற இந்த வேதவசனம் இந்த பூமிக்கு என்ன ஆக போகிறது என்பதையும் தெரிவிக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே வேத வசனத்திலே தேவன் தெரிவிக்கிறார், இரண்டு சகோதரனே, வேத வசனம் பூமியின் சிருஷ்டிப்பை மாத்திரமல்ல, பூமியின் முடிவையும் தெரிவிக்கிறது. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். என் வேதம் இந்த உலகம் உருவானது எப்படி என்று சொல்வது விஞ்ஞான ரீதியாக இருந்திருக்கும் என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்த கருத்துக்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வேதத்தில் அறிவிக்கப்பட்டது உண்மையாக இருக்கும் என்றால், மழை உண்டாவது எப்படி, வானத்து நட்சத்திரங்களின் ரகசியம் எப்படி, சூரியன் சுற்றுவது எப்படி என்ற விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும் என்றால், இதே வேதம் இந்த உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடந்து அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று வேதம் தெரிவிக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கூறினார். அவருடைய வருகையிலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வலிமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவார். இதை சகல மனிதர்களும் கண்டு புலம்புவார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேசத்தின் ஜனமே, உங்கள் முன்னதாக ஆய்வுக்காக இந்த செய்திகளை வைக்கிறேன். உலகத்தின் முடிவை வேதம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு கிரேக்க விஞ்ஞானியாகிய எப்பிக்கூரியருடைய கருத்தை உங்கள் முன்னதாக வைத்து என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். எப்பிக்கூரியன் சொன்னார், மரணத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டு. மரணத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டு. நேற்று தொலைக்காட்சி கருவியிலே நானும் கேட்டேன், எல்லாருக்குமே மரண பயம் வந்து விடுகிறது. மரணத்தை குறித்த பயம் ஏன் எல்லாருக்கும் வருகிறது தெரியுமா? மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடுகிறது என்பதனால் அல்ல, மரணத்தோடு எல்லாமே முடிவடைய போகிறது இல்லை என்பதனால். சிந்தியுங்கள், மரணத்தோடு எல்லாமே முடிவடைகிறது என்பதனால் அல்ல பயம், மரணத்தோடு எல்லாமே முடிவடைய போகிறது அல்ல என்பதனால். இன்னொரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்விற்கு பதிலளிக்கக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, கிறிஸ்தவத்தின் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆகையால் தான் எஃப்.பி. மோர்ஸ் சொன்னா, என் பயண பாதையை நெருங்க நெருங்க என்னுடைய நம்பிக்கை பெறப்படுகிறது, மகிழ்ச்சியா என்னுடைய வாழ்க்கை துலங்குகிறது என்று சொன்னார். உலகத்தின் தலைவர்கள் எல்லாம், உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையின் முடிவை அடையும் போது, நெருங்கும் போது, நடுங்கும் போது, எஃப்.பி. மோர்ஸ், என் வாழ்க்கை பயணத்தின் முடிவை நான் நெருங்க நெருங்க என்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் நம்பிக்கையாலும் புத்துயிர் பெறுகிறது என்று சொன்னதற்கு காரணம் என்ன? எஃப்.பி. மோர்ஸின் தேவனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் கண்களை மூடினா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மடியில் கண்களை திறப்போ என்ற நிச்சயம் உண்டு.
உனக்கு. எனவே என் அன்பு சகோதரே சகோதரியே, இந்த விஞ்ஞானிகளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக உன்னை சந்திக்க வருகிறார். சர் ஐசக் நியூட்டன் புது வாழ்வை கண்டு கொண்டது இயேசு கிறிஸ்துவிலே. மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை ஜேம்ஸ் சிம்சன் புது வாழ்வை கண்டு கொண்டது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே. பௌதிக விஞ்ஞானி ஆகிய லார்ட் கெல்வின் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பெற்றுக் கொண்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே. வானவியல் கணித மேலை கலிலேயோ தெய்வீகத்தை இயேசு கிறிஸ்துவிலே கண்டார். ஜிம்மிர்வேர் என்ற வானவெளி வீரர் இயேசு கிறிஸ்துவிலே புது வாழ்வை பெற்றுக் கொண்டார். சார்ல்ஸ் டியூக் சொன்னார், சந்திரனில் நான் நடந்த நடையை விட இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் பிடித்து நடக்கிற நடையே உன்னதமானது என்று தெரிவித்தார். ராபர்ட் பாயில் ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சார்ல்ஸ் டார்வின் மரிக்கும் போது இந்த பரிசுத்த வேதாகமத்தை ராஜரீக புத்தகம் என்று சொல்லிவிட்டு மரித்தாராம். வில்லியம் ஹெர்ஷல் ஏற்றுக்கொண்ட தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ராபர்ட் பாயில் ஏற்றுக்கொண்ட தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஃப்.பி. மார்ஸ் ஏற்றுக்கொண்ட தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வில்லியம் ஹெர்ஷல் ஏற்றுக்கொண்ட தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜேம்ஸ் சிம்சன் ஏற்றுக்கொண்ட தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரண சிகிச்சையின் தந்தை ஜோசப் லிஸ்டர் ஏற்றுக்கொண்ட தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வில்லியம் ஹெர்ஷல் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையை குறித்து சொல்லும் போது தெய்வ நம்பிக்கையற்ற வானவியல் ஆராய்ச்சியாளன் பைத்தியக்காரன் என்று சொன்னாராம். காரணம் என்ன? வானவியலை ஆராயும் போது இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்னால் காணாமல் இருக்க முடியாது என்று சொன்னார். இந்த வானவெளி ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு வித்திட்ட வெர்னர் வான் பிரான் கண்டு கொண்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புது வாழ்வு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ அருகில் இருந்தோ தூரத்திலிருந்தோ கேட்டுக் கொண்டிருந்தாலும் மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை. இன்றைக்கு பூமியின் ஆழத்தை காண வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார்கள். மரணம் முடிவில்லை, மறுவாழ்வுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையானதை தான் உலகத்தில் வாங்குவதற்கு எல்லாருமே நம்புவார்கள். கரைக்கு செல்லுகிறீர்கள், போலியை அல்ல, பொய்யானதை அல்ல வாங்குவதற்கு, உண்மையானதை வாங்குவதற்கு தான் விரும்புகிறீர்கள். உண்மையானது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உண்மையானது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இதற்கென்று செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு தீர்மானம் மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகர், என்னுடைய ஆண்டவர் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் செய்ய போகிறார். விஞ்ஞானம் என்றாலே அனுபவிப்பது பார்ப்பதுதான் என் அன்பு சகோதரனே. தொட்டு கண்டு ருசித்து ஆய்ந்து அறிவதுதான் விஞ்ஞானம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தன்மை கூறியவர். அவரை குறித்து சிந்திக்க உனக்கு சிந்தனை கருத்துக்களை கொடுத்தேன். அவரை இப்பொழுது நீ ருசித்து அறிய முடியும். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் தெரியும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே தன்னை தேவன் என்று அழைத்துக் கொண்டவர் மாத்திரமல்ல, உலக மக்களில் பெரும்பான்மையானோர் அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு செய்தவர். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பெறாத ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இதுவரை அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால் இது உங்களுடைய நேரம். அன்பு சகோதரனே சகோதரி, அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு தேவை என்றால் நீ இருக்கிற இடத்திலே நீ எழுந்து நிற்குமாறு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். உனக்காய் ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து உனக்கு தேவை என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு தேவை என்றால் நீ இருக்கிற இடத்திலே நீ எழுந்து நிற்குமாறு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து உன்னை சந்திப்பதற்காக உன் மத்தியிலே கடந்து வருகிறார். என் அன்பு சகோதரனே, தேவன் தேசத்தை சந்திக்கிற இரவோடு வானங்கள் கொள்ளாதது, பூமி அவருக்கு பாடப்படி விஞ்ஞானிகளுடைய வாக்கு